நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், ஒரு சிலர்லாம் பார்த்துருப்பீங்க, அவ்வளவு பாசமும் நேசமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் சார். நன்றாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், அந்யோன்யமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். மகிழ்ச்சி பூத்து குலுங்கும் அந்த குடும்பத்தில். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவில் அவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த தம்பதிகளில் திடீரென்று ஒருவர் இறந்து விடுவார் சார். ஒரு ஸ்பீட் பிரேக்கர் அந்த குடும்பத்தில் போட்ட மாதிரி ஒரு கணவன் மனைவி அவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த இருவரில் ஒருவர் இறந்து போய்விடுவதை கண்கூடாக பார்த்திருப்பீர்கள். காரணம், இதற்கெல்லாம் காரணம் போன ஜென்மத்தினுடைய கர்ம வினை பயனால் இவர்கள் இந்த நிலையை அடைய வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி சார். இந்த சோகம் வந்துவிட்டால் என்ன செய்வது? காரணம், இவர்கள் ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த 2ஆம் திருமணத்திற்குண்டான ஸ்தானம் பலம் பெற்று இருக்கும் சார். இவங்க 2 பேரில் ஒருத்தருக்கு பலம் பெற்று இருக்கும். அப்படி பலம் பெற்று இருக்கும்போது 2வது திருமணத்தை பற்றி சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் பலம் பெற்று அமர்ந்திருப்பதனால் இவர்களுக்கு இப்படித்தான் வாழ்க்கை அமைய வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி. இதில் யாரையுமே ஒன்றும் சொல்ல முடியாது சார். அந்த 2ஆம் திருமணம் நடைபெற வேண்டும் என்பது அவர்கள் ஜாதக கட்டத்தில் எழுதப்பட்ட விதியை யாராலையும் மாற்றவே முடியாது சார். இதெல்லாம் நடக்கப்பட வேண்டும் என்பது பிரம்மன் எழுதி வைத்தது சார். இந்த எழுதி வைத்ததில் மாற்றவே முடியாது சார். அதாவது ஒரு ஜாதக கட்டத்தில் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளலாம் சார், புரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம். ஆனால் எவற்றையும் யாராலையும் மாற்றி அமைக்கவே முடியாது என்பது தான் நிதர்சனமான உண்மை. ஏனென்றால் எழுதப்பட்ட ஒரு விதியை பிரம்மன் எழுதியதை மாற்றவோ அழிக்கவோ யாராலையும் முடியாது சார். அந்த வினை பயனை அனுபவித்து தான் அழிக்க முடியும் என்று எழுதப்பட்டது. இதை யாராலையும் மாற்றவே முடியாது. பரிகாரம் மூலம் மனசாந்தி மட்டும்தான் அடைய முடியுமே தவிர வேறு எதுவும் பண்ணவே முடியாது சார். ஒன்றுமே இல்லாத சின்ன ஆப்ரேஷன் செய்யும்போது ஒருவர் இறந்து போகிறார் சார். மிகப்பெரிய ஆப்ரேஷன் செய்யும்போது அவர் இறந்து விடுவார் என்று நினைப்போம். ஆனால் அவர் ஜம்முன்னு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார். இதற்கெல்லாம் காரணம் அவர்கள் இப்படிப்பட்ட நிலைப்பாடில் இப்படிப்பட்ட நிலையை அடைய வேண்டும் என்பது தான் எழுதப்பட்ட விதி. பாசிட்டிவான ஒரு ஜாதகம் நெகட்டிவான ஜாதகத்துடன் சில காலம் இணைந்து அந்த ஆத்மா நன்றாக வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே 2வது திருமணத்தில் இவர்கள் நுழைய வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி. இதனால் யாரையும் குறை சொல்லவே முடியாது சார். எப்படிப்பட்ட ஜாதகம் ஜெயிக்கும், எப்படிப்பட்ட ஜாதகம் தோல்வி அடையுன்றது அவர்கள் ஜாதகத்தில் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய இரண்டாம் திருமணம், 2ஆம் திருமணத்தை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் சார் 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடம் பலம் பெற்று ஒரு ஜாதக கட்டத்தில் இருந்ததுன்னா மிக 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 கவனமாக இவர்களுக்கு திருமணத்தை அமைத்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கு இப்படி நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் எல்லாம் அமைய பெற்று 2வது திருமணம் நடைபெற வேண்டும் என்று தான் எழுதப்பட்ட விதி. இதற்கு காரணம் 2வது திருமணம் நடைபெறுமா அல்லது முதல் திருமண வாழ்க்கையே சிறப்பாக அற்புதமாக நடைபெறுமா என்பதை நன்றாக பார்த்து தான் சார் திருமண வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். 11ஆம் இடம் பலம் பெற்று இருந்தால் இப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடைபெறுவது என்பது இயல்பு. இவர்கள் ஜாதக கட்டத்தில் இன்னும் ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிந்து ஒரு வருடம் முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். அவர்கள் என்னிடத்தில் வந்திருக்காங்க, நல்ல ஞாபகம் இருக்கு. 10 வருடமாக காதலித்த நபர், ஒரு ஆணும் பெண்ணும் 10 வருடமாக காதலித்து திருமணம் செய்து கொண்டு திருமணம் செய்வதற்கு முன்னாடி எங்கிட்ட வந்தாங்க. சார், நாங்கள் 2 பேரும் காதலிக்கிறது, எங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குது அப்படி என்று அவங்க கேட்டாங்க. நான் சொன்னேன் அவர்களுக்கு, இந்த திருமணத்தில் கண்டிப்பாக பிரிவு உண்டு. ஏனென்றால் அந்த பையனோட ஜாதகத்தில் பாருங்கள் 11ஆம் இடம் அவ்வளோ பலம் பெற்று இருக்குது சார். பலம் பெற்று இருக்குது. அதாவது லக்னாதிபதியை விட பலம் பெற்று உச்சதாரில் அமர்ந்திருக்கு 11ஆம் வீட்டு அதிபதி. அப்போ 11ஆம் வீட்டு அதிபதி என்ற 2ஆம் திருமணத்தை சொல்லக்கூடிய இளைய தாரத்தை சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி பலம் பெற்றிருந்தால் இவர்களுக்கு கண்டிப்பாக 2வது திருமணம் நடைபெற வேண்டும் என்று எழுதப்பட்ட விதி. இதை நான் சொன்னேன், அவர்கள் அதை கண்டுகொள்ளவே இல்லை. நான் எவ்வளவு சொல்லியும் அவர்கள் கேட்காமல் அவர்கள் 2 பேரும் திருமணம் செய்து திருமண வாழ்க்கை தோல்வியுற்று கடைசியில் 2 பேருமே பிரிந்து போயிட்டு 1 வருடங்குள்ள அந்த காதல் திருமணம் ஜெயிக்கலை சார்.
அந்த காதல் திருமணம் தோல்வி அடைந்து இவர் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அந்த பெண்ணு வேறொரு ஆணை திருமணம் செய்து கொண்டார். இதெல்லாம் எழுதப்பட்ட விதி சார். இதெல்லாம் யாராலையும் மாற்றவே முடியாது. எவ்வளவு சொன்னாலும் என்ன சொன்னாலும் இவர்கள் கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் விதிக்கப்பட்ட விதியை யாராலையும் மாற்ற முடியாது சார். பிரம்மனே சொன்னால் கூட இவர்கள் கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு இப்படிப்பட்ட நிலைப்பாடு வர வேண்டும் என்பது தான் விதி சார். ஒரு ஜாதகம் ஜெயிக்கிற ஜாதகமாக இருக்குதுன்னு வைங்களேன், நீங்கள் அவங்களுக்கு ராகு காலம் யமகண்டத்தில் கல்யாணம் பண்ணால் கூட ஜெயித்து அற்புதமாக வாழ்வாங்க சார். ஒரு கெட்டு போக வேண்டும் என்ற ஜாதக கட்டத்தில் எழுதப்பட்ட விதி பிரிய வேண்டும், பிரிந்து அவர்கள் இரண்டாவது திருமணத்தில் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்ற ரூல்ஸ் அதில் இருக்குதுனாக்கா அதை யாராலையும் மாற்றவே. நல்ல நேரம் பார்த்து, நல்ல டைம் பார்த்து, நல்ல தேதி பார்த்து நீங்கள் திருமணத்தை செய்தாலும் இந்த நிலைப்பாடு கண்டிப்பாக ஏற்படும். அப்போது ஒரு ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆணோட ஜாதகத்தில் 3ஆம் இடத்தை பார்க்கணும் சார். 3ஆம் இடம் வீர தீர பராக்கிரம ஸ்தானம். அந்த மனிதனுக்கு வீரியம் இருக்குதா, அந்த துணிச்சல் இருக்குதா, அந்த தைரியம் இருக்குதான்னு பார்க்கக்கூடிய சார்ந்த 3ஆம் இடம். திருமணத்திற்கு முக்கியமான இடம் 3ஆம் இடம் பார்க்கணும் சார். அது ஒரு காமஸ்தானம். அந்த இடம் பலம் பெற்று இருந்தால்தான் அந்த திருமண வாழ்க்கையே அவர்களுக்கு திருப்தியான ஒரு வாழ்க்கை அமையும் சார். அதற்கடுத்து 7ஆம் இடம் எப்படி உள்ளது, 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் எப்படி இருக்கிறது, 11ஆம் இடம் எப்படி இருக்கிறது, 2ஆம் இடம் எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் ஆராய்ந்து பார்க்காமல் திருமணம் செய்துவிட்டு தவிப்பவர்கள் இந்த உலகத்தில் ஏராளம் என்பதை மறக்கவே கூடாது சார். 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டுள்ளதா, 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டுள்ளதா, 11ஆம் இடம் பாதிக்கப்பட்டுள்ளதா, இல்லை பலம் பெற்றுள்ளதான்னு பார்க்கணும். இப்போ ஒரு ஜாதக கட்டளை சார், 2 லக்னத்திலிருந்து 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடத்தில் ராகு கேது என்ற பாவ கிரகங்கள் இருக்கிறதா, அந்த ராகு கேதுக்கள் அமர்ந்து அந்த தோஷத்தை தலைவிரித்து சேர் போட்டு ஆட்டம் போடுதான் பார்க்கணும். 2, 4, 7, 8 என்ற ஸ்தானங்கள் முக்கியமான ஸ்தானங்கள். இந்த ஸ்தானங்களில் பாவகிரகங்கள் ராகு கேது அமர்ந்து ஆட்டம் போட்டதுனாக்கா இவர்களுடைய நிலைப்பாடு கேள்விக்குறி தான் சார். இந்த நிலைப்பாடுகளில் சில கிரக பார்வை இருக்கும், சுப கிரகங்கள் பார்வை இருந்தால் கண்டிப்பாக இந்த ஜாதகங்கள் ஜெயிக்கும் ஜாதகம்னு சொல்லிடலாம். எனவே நீங்கள் இதெல்லாம் மறக்கவே கூடாது சார். ஒரு ஜாதகம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வேண்டும் என்றால் இந்த ஸ்தானங்கள்லாம் பார்க்கணும் சார். 2, 4, 7, 8 இந்த ஸ்தானங்கள் எக்காரணத்தை கொண்டு ராகு கேதுகள் ஆக்கிரமித்து இருக்கவே கூடாது, ஆட்டம் போடக்கூடாது அந்த இடத்துல இந்த கிரகங்கள். அதற்கடுத்து 11ஆம் என்று சொல்லக்கூடிய அந்த 2ஆம் இடத்துக்குரிய சொந்தக்காரன், 2ஆம் திருமணத்துக்கு சொந்தக்காரன் அந்த 11ஆம் இடத்து ஸ்தானாதிபதி. அந்த ஸ்தானாதிபதி உங்களுக்கு வாழ்க்கையில் லாபங்களையும் கொடுக்குறது அந்த ஸ்தானாதிபதிகள் தான் சார். 11ஆம் இடம்ன்றது அபிலாஷைகள், எண்ணங்கள், செயல்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய ஸ்தானம். மறக்கவே கூடாது. இல்லை நீங்கள் இது பலம் பெற்று இருக்கக்கூடாது, லக்னாதிபதி பலம் பெற்று இருக்கக்கூடாது, 7ஆம் வீட்டதிபதி 11ஆம் வீட்டதிபதி தொடர்பு பெற்று இருக்கக்கூடாது, 11ஆம் வீட்டதிபதி 7ஆம் வீட்டதிபதி பலம் பெற்று இருக்கக்கூடாது. இந்த சில நிலைப்பாடுகள்லாம் பார்த்து தான் சார் செய்யணும். ஏதோ பொதுவாக நம்மளுடைய பையன் காதலிக்கிறார்கள், நம்முடைய பசங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் 2 பேரும் மனம் ஒத்து போயிட்டு விட்டார்கள் என்பதற்காக நீங்கள் அவர்கள் பேச்சை கேட்டு நீங்கள் செய்தீர்கள் என்றால் 1 வருஷம் கூட தாங்காது சார். இப்படிப்பட்ட ஜாதக இணைவு இருந்தால் தயவு செய்து உங்களுடைய திருமணம் செய்கிறீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்றால் இந்த ஸ்தானங்களை எல்லாம் நல்லா ஆராய்ந்து பார்த்து கண்டிப்பாக திருமணத்தை நடத்தி வையுங்கள் என்று தான் நான் சொல்வேன். ஏனென்றால் இதெல்லாம் முக்கியமான ஸ்தானங்கள் சார். 2, 4, 7, 8, 11ஆம் வீட்டதிபதி, 7ஆம் வீட்டதிபதி, 3ஆம் வீட்டதிபதி, அதை விட மிக மிக முக்கியமான ஸ்தானங்கள். இந்த ஸ்தானாதிபதிகள்லாம் எப்படிப்பட்ட நிலைப்பாடுகளில் இருக்கிறாருன்னு பாருங்கள். சனி தோஷம் இருக்குதான்னு பாருங்கள், ராகு கேது தோஷம் இருக்குதா பாருங்கள். அதற்கடுத்து 11ஆம் வீட்டதிபதி எந்த நிலைப்பாடில் இருக்கான்னு பாருங்கள். 11ஆம் வீட்டதிபதி பெண்ணுக்கு பலமாக இருக்குதா, ஆணுக்கு பலமாக இருக்கிறதா, இல்லை லக்னாதிபதியை விட்டு பலம் அதிகமாக இருக்கிறதா, இல்லை 7ஆம் வீட்டதிபதி பலம் 11ஆம் வீட்டதிபதி பலம் பெற்றிருக்கிறதா, 7ஆம் வீட்டு அதிபதியை விட 11ஆம் வீட்டதிபதி பலம் பெற்று இருக்கவே கூடாது, அல்லது 7, 11 சேர்க்கை இருக்கக்கூடாது. இப்படி சேர்க்கை இருந்தால் மிகப்பெரிய தோஷத்தையும் கொடுக்கும் என்பது தான் நிதர்சனமான உண்மை. எனவே நேயர்களே, உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்துக்குங்க. உங்கள் ஜாதக கட்டத்தில் நான் சொல்லும் இந்த விதிப்படிகள் இருக்குதான் பாருங்கள். இந்த விதிப்படிகள் இருந்ததே என்றால் உங்களுக்கு நான் சொல்லும் இந்த அமைப்புகள் எல்லாம் கண்டிப்பாக சில பிரச்சனைகளை தூண்டி விடும் என்பது தான் எழுதப்பட்ட விதி.
எனவே நேயர்களே, உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கங்க. அப்படி பார்க்க தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகம் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.